துபாய் அடிக்கிறதுக்கு அவன் கையில் ஆயுதம் இல்லை. அங்கே துபாயில் இருக்கிற ஆயுதம் பூரா வந்து அமெரிக்காவோட ஆயுதம். அவன் அமெரிக்காவே அடிச்சுக்கிட்டு இருக்கான். அப்புறம் துபாய் வந்து திருப்பி எப்படி அடிக்க முடியும்? அடிக்க மாட்டாங்க. பஹ்ரைனில் ஒரு 30 மாடி கட்டடத்தில் மேலே அடித்தாங்க. அடித்து பயங்கர தீயெல்லாம் பிடிச்சது. அங்கே வந்து சிஐ ஏஜென்ட்டு பெரிய டாப் அஃபிஷியல் அங்கே இருந்தாப்லையா, ஃப்ளீட் 5 அப்படின்னா அங்கே வந்து ஒரு நேவல் பேஸு. அந்த மொத்த ரீஜனுக்கே அமெரிக்காவோட டாப் நேவல் பேஸ் வந்து பஹ்ரைன். அதை அடித்து துவம்சம் பண்ணிட்டாங்க. இந்த குரூட் ஆயில் நிரம்பிட்டே இருக்கணும். இந்த பக்கம் எடுத்துக்கிட்டே இருப்பாங்க. ப்ராசஸ் நடக்கும். நடக்கிற ப்ராசஸிங் வந்து ஸ்டோர் பண்ணி வைப்பாங்க. அப்போ குரூட் ஆயில் ஸ்டோரேஜ் வந்து இன்னும் நமக்கு 15 நாளைக்கு தான் இருக்குது. அவன் வந்து 25% டேரிஃப் போட்டதை பெனால்ட்டின்னு போட்டு 50% ஆக்கினாங்க. அதுக்கப்புறம் கூப்பிட்டு வச்சு எல்லாம் பேசி 32% குறைச்சிட்டேன், 18% உனக்கு வந்து வரி போடுறேன், ஆனால் நான் அங்கேருந்து அனுப்புறதுக்கு 0% வரி போடணும் அப்படின்னா கையெழுத்து போட்டாங்க. அந்த கையெழுத்தெல்லாம் போட்ட காரணம், ரொம்ப முக்கியமான காரணம் என்னன்னா, அனில் அம்பானி எப்ஸ்டீன் ஃபைலில் மாட்டினது, நம்ம மோடி எப்ஸ்டீன் ஃபைலில் மாட்டினது. சைனா கப்பல் வரும்போது அமெரிக்கா என்ன சொல்கிறாங்க, எங்கள் இராணுவ கப்பல் இராணுவத்தோடு வந்து நின்று நாங்கள் வந்து மற்ற கப்பலில் உள்ளே அனுப்புவோம், நாங்கள் நீயா நானும் பார்த்துவோன்னு சொல்கிறாங்க. அப்படி பார்க்கும்போது சைனா கப்பல் போகும்போது அவங்க அடிக்க மாட்டாங்க. அமெரிக்கா அடித்தாங்கன்னா சைனாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இப்போ சண்டை வரும். அப்படின்ட்டு உலக போராக வர்றதுக்கான அத்தனை வாய்ப்புகளும் அந்த கரெக்டாக அந்த எட்ஜில் வந்து நிற்கிது. ஈரான் ஃபர்ஸ்டே பக்கத்தில் இருந்த அமெரிக்கன் பேசஸ் துபாய், பஹ்ரைன்லாம் அடித்தாங்க. துபாய் வந்துட்டு அப்போ ஒரு ஸ்டேட்மெண்ட்டும் கொடுத்தாங்க, அது லெஜிபிளான்னு தெரில, திரும்ப அடிக்க போகிறோம் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. இல்லை, அடிக்கல. நான் எப்படி வந்துட்டு அடிக்காமல் இருக்காங்க? துபாய் அடிக்கிறதுக்கு அவன் கையில் ஆயுதம் இல்லை, தெரியணும். ஆயுதம் இதெல்லாம் வேணும்ல. அங்கே துபாயில் இருக்கிற ஆயுதம் பூரா வந்து அமெரிக்காவோட ஆயுதம். அவன் அமெரிக்காவே அடிச்சுக்கிட்டு இருக்கான். அப்புறம் துபாய் வந்து திருப்பி எப்படி அடிக்க முடியும்? அடிக்க மாட்டாங்க. இன்னொன்று, துபாய், சவுதி அரேபியா, கத்தார், ஓமான், பஹ்ரைன், குவைத்து, இந்த 6 ஜிசிசி கண்ட்ரியும் அவங்கள வந்து நான் உன்னை பாதுகாக்கிறேன், அவன் அடிக்கப்புறம் பாதுகாக்கிறேன், இவன் அடிக்கப்புறம் பாதுகாக்கிறேன்னு சொல்லியே அங்கேருந்து பூரா லூட் பண்ணிட்டு போயிட்டே இருக்காங்க. இவங்களுக்குமே வந்து என்னடா இப்படி நடந்துக்கிட்டு இருக்கே அப்படின்னு ஒரு இது இருக்கும். அப்புறம் இன்னொன்று என்னென்னா, இந்த அமெரிக்கா இங்கே மேலே அவனோட நிழலில் இருக்கிற வரைக்கும் தான் அங்கே மன்னராட்சி தொடரும். ஓகே, இல்லைன்னா மற்ற எல்லா இடமும் வந்து ஏதோ ஒரு சர்வாதிகார ஆட்சியோ, கம்யூனிஸ்ட் ஆட்சியோ, மக்களாட்சி மாதிரி அப்படி போய்கிட்டு இருக்கும். ஆனால் மன்னராட்சிங்கிறது வந்து ஜிசிசி கண்ட்ரி மட்டும். ஜிசிசி கண்ட்ரி இப்போ நான் ஜிசிசியில் ஜோர்டான் வந்து மன்னராட்சி. ஓகே, இந்த மாதிரி மன்னராட்சி அங்கே மட்டும்தான் இருக்குது. இவங்களுக்கு என்னென்னா, நம்ம இப்படியே சௌரியமாக இருந்துருவோம் அப்படின்னு. ஆமாம், அப்படி அந்த மாதிரி வரும்போது இவங்களை வந்து அடித்தது என்னென்னா, பொதுமக்கள் இருக்கிற இடத்த அடிக்கவே இல்லை அவங்க. அப்புறம் ஒரு கேள்வி வரும், அப்போ பஹ்ரைனில் ஒரு 30 மாடி கட்டிடத்தில் வந்து அடித்தாங்க. அது என்ன பொதுமக்கள் இருக்கிற இடம் இல்லை, அது வந்து ஆக்சுவலாக சிஏ ஏஜென்ட்டு டாப் அஃபிஷியல் அங்கே இருந்தாங்க. அந்த கிளாஸ் ஷட்டரான அது இல்லை, கிளாஸ் ஷட்டர் தான் இங்கே அபுதாபி, துபாயில். இது வந்து பஹ்ரைனில் ஒரு 30 மாடி கட்டிடத்தில் மேலே அடித்தாங்க. 22, 25ஆம் மாடி சம்திங் அதை அடித்தாங்க. அடித்து பயங்கர தீயெல்லாம் பிடிச்சது. அங்கே வந்து சிஐ ஏஜென்ட்டு பெரிய டாப் அஃபிஷியல் அங்கே இருந்தாப்லையா. அப்புறம் பஹ்ரைனை வந்து ஷேட்டர் பண்ணிட்டாங்க. முடிஞ்சிச்சு. என்னென்னா, அங்கே வந்து ஃப்ளீட் 5 அப்படின்னா அங்கே வந்து ஒரு நேவல் பேஸு. அந்த மொத்த ரீஜனுக்கே அமெரிக்காவோட டாப் நேவல் பேஸ் வந்து பஹ்ரைன். அதை அடித்து துவம்சம் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் அந்த மொத்த ரீஜன்லேயே ஏர் பேஸ் வந்து ரொம்ப பிக்கஸ்ட் ஏர் பேஸ் வந்து கத்தாரில், அது அல் உதேத் ஏர் பேஸு. ஓகே, அந்த ஏர் பேஸ் அடிச்சிட்டாங்க. அதெல்லாம் ரொம்ப முக்கியம். ஏர் பேஸ் அடிச்சிட்டாங்க. அங்கங்கே கீழே வந்து டெப்ரிஸ் அடிச்சு மேலே அடிச்சது கீழே விழுந்துச்சு, அங்கே போச்சு, இல்லை டைரெக்டாக விழுந்துச்சுன்னு வச்சுக்கோங்க. ஆனால் ரொம்ப முக்கியமாக அமெரிக்காவோட தோல்வி அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது. இப்போ முழுசாக தோத்தரல, அதே மாதிரி ஈரான் முழுசாக ஜெயிச்சிடல. ஆனால் அமெரிக்காவோட டாப்பில் எப்போவுமே அடி வாங்காமல் நிற்பாங்கல்ல, அந்த மாதிரி தோல்விங்கிறது எங்கே நிற்குதுன்னா, தாடு அப்படின்னு சொல்லி ஒரு ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் இருக்குது. ஓகே, THAAD, தாடு. ஓகே, அது வந்து எப்படின்னா, கிட்டத்தட்ட 3500லேருந்து 5000 கிலோமீட்டர் தூரத்துக்கு வாணும் மொத்தம் அந்த ஏரியாவில். ஓகே, அப்போ இங்கேருந்து வச்சுங்களேன், இப்போ நீங்கள் சென்னையில் உட்காந்தீங்கன்னா டெல்லியை தாண்டி சைனாவில் பாதி தூரத்துக்கு, ஒரு கால்வாசி தூரத்துக்கு வரைக்கும் அங்கே வந்து ஃப்ளைட்டோ மிசைலோ ஏதாவது நம்ம சென்னையை நோக்கி வருதுன்னு வச்சுங்களேன், இங்கேருந்து அந்த தாடோட அந்த ரேடார் வந்து கண்டுபிடிச்சிடும். கண்டுபிடிச்சா அது போகிற வழியெல்லாம் பார்த்துட்டு அந்த இது வந்து கரெக்டாக போய் எங்கே ரூட்டு போ அந்த ரூட்டுக்கு அது மெனூரபிள் அப்படின்னு சொல்லுவாங்க, ஃபாலோ பண்ணும். ஆனால் மெனூரபிள்ங்கிற அதுதானே, நமக்கு வந்து அங்கே மேலே சேட்டலைட் இருக்குல்ல, சேட்டலைட்டோட ஜிபிஎஸ் கனெக்ஷன் மாதிரி கனெக்ஷனில் இருக்கும். அப்போ இந்த இது வந்து என்ன சொல்லும், அந்த டேட்டா என்ன சொல்லும், இந்த ரூட்டில் வந்துக்கிட்டு இருக்குது, இந்த ஆல்டிடியூட் இதில் வந்துக்கிட்டு இருக்குது அப்படின்னு புள்ளி மாதிரி அங்கே காமிக்கும். அப்போ இது வந்து என்ன செய்யும், இப்போ இப்படி போயிட்டே இருக்கும்போது அது மேலே மாறுதுன்னு வச்சுன்னா இது ரூட்டு மாறும். அது சப்போஸ் இதுவும் மெனூரபிள்னு வச்சுக்கோங்க. ஏன்னா சில இது அப்படி தான். இப்போ F35
ஃப்ளைட் இருக்கு இல்லையா, அதுவும் மெனூரபிள். அதை அடிக்கணும்னு வச்சுங்களேன். இப்போ இதுக்கு என்ன சொல்லணும்னா, இங்கே ஒருத்தன் வந்துகிட்டு இருக்கான்னு சொல்லணும். அது ரூட்டை மாற்றும். இப்போ இது வந்து ரூட்டை மாற்றி இது இப்படி போகும் அப்படின்னா அது வானத்திலே வந்து பெரிய ஜெகஜால வேலை பார்ப்பாங்க. ஓகே, அந்த மாதிரி ரொம்ப ஸ்ட்ராங்கான தாடுங்கிறது இருக்கிறதுலையே ஹையஸ்ட்டு. அதோட ரேட் வந்து கண்ணாப்பினா ரேட்டு சொல்கிறாங்க. அது 20,000 கோடின்றாங்க, 80,000 கோடின்றாங்க ஒரு இது. ஓகே, ஒரு டிவைஸு. அந்த டிவைஸில் வந்து இப்போ வரைக்கும் வந்திருக்க தகவல் வந்து அஃபிஷியல் தகவல் 2 டிவைஸை வந்து அந்த ரேடார் இருக்கு இல்லையா, அதை வந்து ட்ரோனை வச்சு அடிச்சிட்டாங்க. அடிச்சிட்டாங்க, 2 தான் அடிச்சிட்டாங்க. ஓகே. அப்போ அது தானே அட்வான்ஸ் டெக்னாலஜி ஈரான்ட்ட இருக்கா? அடிக்கிறதுக்கு டெக்னாலஜி எதுக்கு? கட்டுறதுக்கு தான் டெக்னாலஜி வேணும், அடிக்கிறதுக்கு. ஆனால் அதான் என்னன்னா, அப்போ இது வந்து கண்டுபிடிச்சு போய் அடிக்கிறதுக்கு முன்னாடி இவனோட டேட்டா சென்டர் இருக்கு இல்லையா, அந்த ரேடார் கருவி. அந்த ரேடார் கருவி ஒரு மாதிரி ஒரு இது மாதிரி இருக்கு. ஒரு பிரமிடு டைப்ல இப்படி இருக்கு. அது வந்து சுத்தியே எல்லா இடமும் வந்து அதோட என்ன சொல்றது? அதோட பார்வை வந்து விரிஞ்சிருக்கு. அத வந்து 2 அஃபிஷியல் அடிச்சிருக்காங்க. ஆனா அன்அஃபிஷியலா வந்த தகவல் 6 அடிச்சிருக்காங்க. 6 அடிச்சிட்டாங்கன்னா, ஃபர்ஸ்ட் திங் வந்து இவங்க மிசைல் விடுறாங்க. அந்த மிசைல் வந்து வானத்தில போம்போதே இவங்களோட பேட்ரியாட்ன்னு ஒரு இது ஆன்டி ஏர்கிராஃப்ட் இது இருக்கு. அது வந்து அடிக்குது. அந்த பேட்ரியாட் எப்படி அடிக்கும்? அதுக்கான டேட்டா சென்டர் வேணும். அதுக்கான ரேடார் வேணும். அந்த ரேடார் அடிச்சாங்கன்னா, பேட்ரியாட் எப்படி வேலை செய்யும்? இத சுத்தியே இருக்கிற 27 மொத்தம் இவங்களோட பேஸ் இருக்கு. அமெரிக்கா பேஸ். அதுல மேஜர் பேஸ் வந்து 8. அந்த 8லயும் ரொம்ப பெருசு வந்து கத்தார். மத்ததெல்லாம் வந்து யுஏஇல இருக்கு, ஓமான்ல இருக்கு, பஹ்ரைனு, குவைத்து, சவுதியில, அப்புறம் வந்து ஈராக்ல. ஈராக்ல வந்து அந்த ஏர் பேஸ் அடிச்சிருக்காங்க. அடிச்சதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா, ஈராக்ல வந்து ஏர் பேஸ் பக்கத்துல ஒட்டி மிகப்பெரிய அளவுக்கு வந்து ஆயுத கிடங்கு வச்சிருக்காங்க. அமெரிக்காவோட ஆயுத கிடங்கு. அதையும் அடிச்சு செகண்டரி எக்ஸ்ப்ளோஷன் 3, 4 நாள் ஆச்சு. பயங்கரமா வந்து தீ பிடிச்சு அந்த இடத்துல அத யூஸ் பண்ண முடியாது. இப்படியெல்லாம் வந்துருச்சு. இப்ப என்னன்னா, இதெல்லாம் இவ்வளோ தூரம் டீட்டெயில் சொல்ல காரணம், இதெல்லாம் இது புரிஞ்சிரும். இப்போ இந்த மாரி ஒரு இடத்துல நம்ம இந்தியா வந்துட்டோம்னா, அங்க இந்தியாவோட 40 ஃப்ளீட் 40 கப்பல்கள் காத்து கிடக்கு. வெளிய வர முடியல, உள்ள முடியல, எண்ணெய் ஏத்த முடியல. என்னன்னா, இந்தியால வந்து எப்பவுமே என்ன சொல்லணும்னா, நமக்கு வந்து குரூட் ஆயில் ஸ்டோரேஜ் ஒண்ணு இருக்கும். அதிலேருந்து அந்த குரூட் ஆயில எடுத்து ரிஃபைன் பண்ணி பெட்ரோலு, டீசலு, நாப்தா, மண்ணெண்ணெய் அப்படின்னு அப்புறம் தார் வரைக்கும் அதெல்லாம் பிரிச்சு பிரிச்சு போகும். அதானே நம்ம ப்ராசஸ். குரூட் ஆயில்லேருந்து கடைசியா வர்றது கொல கொலன்னு வந்து சேர்றது தார். அதுக்கு முன்னாடி வர்றது எல்லாமே வந்து டீசலு, பெட்ரோலு, நாப்தா அப்படின்னு வரிசையா வந்து ஒரு 7, 8 ப்ராடக்ட் வரும். ஆயில் ப்ராடக்ட்ஸ் வரும். இப்போ குரூட் ஆயில் இங்கேருந்து எடுத்துக்கிட்டே இருப்பாங்க. ப்ராசஸ் நடக்கும். அப்புறம் இங்கே வர்றத வந்து இந்தியால நம்ம நம்ம இதுக்கு வண்டியில ஓட்டுறதுக்கு, அப்புறம் இந்த ஹெச்பி பெட்ரோல் பங்க், இந்த பெட்ரோல் பங்குக்கு அனுப்புறதுலேருந்து ஆரம்பிச்சு, அப்புறம் வேற பெரிய பெரிய இண்டஸ்ட்ரீஸ் அனுப்புறது. அதுக்கப்புறம் கப்பல்ல ஏத்தி வேற வேற நாடுகளுக்கு அனுப்புறது. அப்படின்னு இந்த குரூட் ஆயில் நிரம்பிட்டே இருக்கணும். இந்த பக்கம் எடுத்துக்கிட்டே இருப்பாங்க. ப்ராசஸ் நடக்கும். நடக்கிற ப்ராசஸ் இங்க வந்து ஸ்டோர் பண்ணி வைப்பாங்க. அப்ப குரூட் ஆயில் ஸ்டோரேஜ் வந்து இன்னும் நமக்கு 15 நாளைக்கு தான் இருக்கு. 15 நாளைக்கு. ஆமா. ஆக்சுவலா நான் அடுத்து கேட்க வந்த கேள்வியே அதுதான். ஆ. இப்ப இந்தியா வந்துட்டு இப்போதைக்கு பாதிப்பு இல்ல. நீங்க பதட்டப்பட வேணாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்னும் எவ்வளோ நாள் கன்டின்யூ ஆனா இது நமக்கு அதான் பாதிக்கும்? என்னன்னா, குரூட் ஆயில் ஒரு 15 நாளைக்கு இருக்கு. இது எடுத்து ப்ராசஸ் பண்ணிட்டே இருந்தாங்க. ஏற்கனவே ப்ராசஸ் பண்ணி கொஞ்சம் வச்சிருப்பாங்க இல்லையா? அது ஒரு 10 நாளைக்கு இருக்கு. அப்ப மொத்தம் 25 நாளைக்கு தேவைப்படுற நமக்கான இது இருக்கு இப்போ. ஆனா, இப்போ வந்து 6வது நாள் 28ஆம் தேதி ஆரம்பிச்சது. 21ஆம் தேதியிலிருந்து ஸ்டேட் ஆஃப் ஹார்மோஸ் வந்து குளோஸ்டு. அப்போ நம்மளோட எண்ணெய் வந்து மெஜாரிட்டி அங்கேருந்து வாங்குறோம். அது இல்லாம இப்ப என்ன சொல்லியிருக்காங்கன்னா, 90,00,000 பேரல் ரஷ்யா வந்து தரேன்ட்டு இருக்காங்க. ஓகே. அது பட் 90,00,000 எந்த மூலைக்கு பத்தும்? ஓகே. ஏன்னா மேபி கொஞ்சம் டேஸ எக்ஸ்டெண்ட் பண்ணும். கூட ஒரு வாரம் அப்படி போகும். ஓகே. ஆனா, இப்ப என்ன டிமாண்ட் வரும் அப்படின்னா, ஏற்கனவே நீங்க ரஷ்யால வாங்கக்கூடாதுன்னு சொல்லித்தான், அவன் வந்து 25% டாரிஃப் போட்டத பெனால்டின்னு போட்டு 50% ஆக்குனாய்ங்க. அதுக்கப்புறம் கூப்பிட்டு வச்சு எல்லாம் பேசி 32% குறைச்சிட்டேன். 18% உனக்கு வந்து மொத்தத்துக்கு டாரிஃப் வரி போடுறேன். ஆனா, நான் அங்கேருந்து அனுப்புறதுக்கு 0% வரி போடணும் அப்படின்னு கையெழுத்து போட்டாய்ங்க. அந்த கையெழுத்தெல்லாம் போட்ட காரணம் ரொம்ப முக்கியமான காரணம் என்னன்னா, அனில் அம்பானி எப்ஸ்டீன் ஃபைல்ல மாட்டுனது. நம்ம மோடி எப்ஸ்டீன் ஃபைல்ல மாட்டுனது. அதுக்கப்புறம் இப்போ போன வாரம் வந்து அ இங்க ம அ அ 25ஆம் தேதியா? ஆமா 25ஆம் தேதி போயிட்டு 27ஆம் தேதி நம்ம பிரைம் மினிஸ்டர் இஸ்ரேலுக்கு போயிட்டு, அ ஈரான கண்டனம் பண்ணிட்டு, அப்புறம் பாலஸ்தீன கண்டனம் பண்ணிட்டு, இஸ்ரேலுக்கு வந்து ஆதரவு தெரிவிச்சுட்டு வந்து சேர்ந்தாரு. அந்த காண்டு தான் இன்னைக்கு வந்து ய யாருக்கு வேணாலும் குடுப்பேன், இந்தியாவுக்கு குடுக்க மாட்டேன்.
ஏன்னா உலகத்திலேயே கன்சம்ஷனில் வந்து நம்பர் 1 வந்து சைனா. இதோட இந்த குரூட் ஆயில் அண்ட் பெட்ரோலியம் ப்ராடக்ட் இருக்குது. நம்பர் 2 இந்தியா. ஏன் இந்தியா மக்கள் தொகை யோசிச்சு பாருங்க. பாப்புலேஷன் ஆமா உலகத்தில் நம்பர் 1 பாப்புலேஷன். நமக்கு அப்புறம் தான் சைனாவே. அப்போ இந்த மாதிரி இருக்குது. நம்மளுடைய முடிவுகள் நம்ம எடுக்கிற இது வந்து எடுக்கிற ஒவ்வொரு முடிவும் நம்ம அரசு தானே எடுக்கணும். அவங்க வந்து தவறாக போகுதோன்னு ஒன்று இருக்குது. அப்போ ஈரானோட நீ சமாதானப்படுத்தணும். ஈரானோட சமாதானப்படுத்தணும்னா ஈரானோட அலையன்ஸாக இருக்கிறது யார்? சைனா இருக்கான், ரஷ்யா இருக்காங்க, வடகொரியா இருக்காங்க. இப்போ வந்து அரபு நாடுகள் வந்து ஈரானுக்கு ஃபேவர் ஆகிட்டு இருக்காங்க. அமெரிக்கா வேண்டாம், ஒன்று சேர்ந்துடலாம் ஃபேவர் ஆகிட்டு இருக்காங்க. ஆமாம், அதே மாதிரி இஸ்ரேல் வந்து நீ தொடச்சி எரிஞ்சிருவோம், இனி இஸ்ரேல் இங்கே இருந்தால் தானே பிரச்சனை அப்படின்ற அளவுக்கு இப்போ வந்துக்கிட்டு இருக்கு. இன்றைக்கி பேசிக் வந்து நம்பர் 1 வந்து 40 ஃப்ளீட்டை வந்து விட மாட்டாங்க. இந்தியா வந்து இங்கே டிப்ளீட் ஆகிட்டே இருக்குது. ஓகே. நம்பர் 2 வந்து ஸ்பெயின் வந்து நீ மோசம் அப்படின்ட்டாங்க. நான் மோசம்னா பரவாயில்ல, நான் பார்த்துக்கிறேன். ஏன்னா எவ்வளோ எல்லாத்தையும் மிரட்டிக்கிட்டு இருப்ப அப்படின்னு. முக்கியமாக அதுக்கப்புறம் இந்த சொல்ல வேண்டியது கடைசியாக முக்கியமான விஷயம் என்னென்னா, அமெரிக்காவில் மிலிட்ரி சைடில் இருந்து ட்ரம்ப்புக்கு எதிர்ப்பு வந்துருச்சு. அதாவது அங்கே காங்கிரஸ் எதிர்ப்பு வருது செனட்ல இருந்து. அப்படின்னா ஓட்டை மாற்றி கித்தி போட்டு பண்ணிடுவாங்க. அப்புறம் ஏதாவது இது பண்ணிடலாம். மக்கள் புரட்சி போராட்டம் பண்ணுறாங்கன்னா அதை வந்து சொல்லி மேனேஜ் பண்ணிக்கலாம். ஓகே. அது இல்லாமல் எதிர்க்கட்சி குற்றம் சாட்டுறாங்கன்னா அதுலேருந்து இப்படி வேணும்னு பண்ணுறாங்கன்னு சொல்லிடலாம். மிலிட்ரி வந்தாங்கன்னா 2 விஷயம் நடக்கும். ஒன்று, ட்ரம்ப் அடங்கணும். இது பண்ணியாகணும். ஏன்னா இப்போ அஃபீஷியலாகவே 650 மிலிட்ரி பீப்புள் இங்கே வளைகுடாவில் இப்போ இறந்து போயிருக்காங்க 4 நாளில். 650 பேர். ஆனால் அன்அஃபிஷியலாக வந்து 1200 பேர் சொல்கிறாங்க. அமெரிக்க வீரர்கள், வெறும் பீப்புள் இல்லை, வீரர்கள். அது இல்லாமல் யுஎஸ்எஸ் ஆப்ரஹாம் லிங்கன்ற அந்த கப்பல், அதை பற்றின வேற போட்ஸ் தெரியல, அடிச்சுட்டு சொல்கிறாங்க. ஸ்ரீலங்கா பக்கத்தில் அது வந்து ஈரானோட கப்பல். இவங்க நீர்மூழ்கி கப்பல்லேருந்து அடிச்சிட்டாங்க. யார்? அமெரிக்கா. அது இல்லாமல் முந்தா நாள் ஈவினிங்கில் வந்து அங்கேருந்து ஈரான்லேருந்து 650 கிலோமீட்டர் தூரத்தில் அமெரிக்காவோட வார்ஷிப்பு அதுக்கு எண்ணெய் கொடுத்த ஒரு கப்பல் வந்து எண்ணெய் கப்பல். அந்த எண்ணெய் கப்பலை ஈரான்லேருந்து தாக்கிட்டாங்க. அமெரிக்காவோட கப்பலை தாக்குனாங்க. அப்புறம் அதுக்கு பதிலடியாக ஈரானோட கப்பலை வந்து இங்கே ஸ்ரீலங்கா பக்கத்தில், ஸ்ரீலங்கா வந்து 40 நாட்டிகள் மேல், அப்போ ஒரு 70 கிலோமீட்டர் வச்சுக்கோங்களேன், அங்கே வந்து தாக்கியிருக்காங்க. இந்திய பெருங்கடலில் தாக்கியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் நடந்துச்சு. ஆனால் நான் சொல்ல வர்றது, 4 நாளைக்கு முன்னாடியே ஈரானோட ஐஆர்ஜிசி கிளைம் பண்ணது என்னென்னா, நாங்கள் 4 மிசைல் அனுப்பிச்சோம், அடித்து தூள் கிளப்பிட்டாங்க அப்படின்னாங்க. இல்லை அது பொய் அப்படின்னு சொல்லி அங்கேருந்து சென்காம் சொல்லி இருக்குது, சென்ட்ரல் கமாண்டு. அவங்க சொன்னது வந்து இல்லை அது பொய் அப்படின்றாங்க. சொன்னதுக்கப்புறம் அந்த கப்பலை பற்றின வேற போட்ஸோ டீட்டெயிலோ எதுவுமே வரல. அது ஒருவேளை அடிபட்டிருந்தா என்ன நடந்திருக்கும்னா, அங்கே வந்து 5700 பேர் உள்ளே இருந்தாங்க. 5700 பேர் உள்ளே வந்து முங்கி செத்து போயிருப்பாங்க. அதை பற்றின டீட்டெயில் வரல. அப்படி டீட்டெயில் வந்துச்சுன்னா அங்கே ட்ரம்ப்புக்கு வந்து பெரிய பின்னடைவு, பெரிய இஷ்யூ ஆயிரும். மிலிட்ரி ரெவல்யூஷன் அதான் சொல்ல வரேன். இங்கே ஆயிடுது. அது இல்லாமல் சம்மந்தம் இல்லாமல் யாரோ ஒரு நெத்தன்யாகு ஒருத்தன் சொன்னாங்கிறதுக்காக நீ வந்து இப்படிலாம் நம்மளை வந்து பலிகடை ஆகிட்டேன்னு சொல்லி அங்கே வந்து ஏற்கனவே பயங்கர பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்கு. ஏன்னா வறுமை நிறையா இருக்குது அமெரிக்காவில். நம்ம பீகார் மாதிரி அங்கே அமெரிக்காவில் நிறைய இடங்கள் இருக்காங்க. ஓகே. பீகார், ஒரிசா உதாரணத்துக்கு சொல்கிறதான், ஒரிசா மாதிரி இருக்குது. அப்படிங்கும்போது அந்த அங்கே பிரச்சனை. இங்கே ஒரு 90 F-15, F-16, F-35 மாதிரி அந்த ஃபைட்டர் ஜெட்டு ஃப்ளைட் பூரா அதில் இருக்குது. அது எல்லாம் அதோடு சேர்ந்து முங்கிருச்சா என்னன்னு இது வரைக்கும் தெரியலை. ஓகே. இந்த மாதிரி ஒரு பிரச்சனை ஓடிட்டுருக்கு. ஸோ அந்த ஆளுக்கு வந்து இந்த மாதிரி வந்து ஒன்று அடங்கி வேறு மாதிரி மேனேஜ் பண்ணணும், அல்லது அங்கே மிலிட்ரி புரட்சி வந்து பாகிஸ்தானில் மிலிட்ரி ரூல் இருக்கு இல்லையா, அது மாதிரி அமெரிக்காவிலையும் மிலிட்ரி ரூல் வர்றதுக்கான வாய்ப்பும் இருக்குது. இப்போ இன்னொரு டாக்கும் இருக்குது. அமெரிக்கன் காங்கிரஸ் வந்துட்டு இது எல்லாமே எப்ஸ்டைன் ஃபைல்ஸை மறைக்கிறதுக்காக பண்ணுறாரு அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஆமாம், அது எப்ஸ்டைன் ஃபைல் முக்கியமானது. எப்ஸ்டைன் ஃபைல் யார்? எப்ஸ்டைன் வந்து தனியாக ஒரு சப்ஜெக்டை பேசலாம். ஆனால் மேலோட்டமாக பேசினா கூட எப்ஸ்டைன் அப்படின்ற ஆள் வந்து ஒரு யூதன். ஓகே. அவங்க கூட கைகோர்த்து நின்னது வந்து ட்ரம்ப்போட ஒய்ஃபு ஒரு யூத பெண்மணி, எப்ஸ்டைனோட ஒய்ஃபு ஒரு யூத பெண்மணி, 2 பேரும் வந்து ஃப்ரெண்ட்ஸு. அப்புறம் எப்ஸ்டைன் வந்து உலகத்தில் இருக்கிற அத்தனை முக்கியமான ஆட்கள் பூரா தொடர்பு. ஒன்று இல்லீகல் குழந்தைகளோட காம தொடர்பு, அப்படி இல்லைன்னா டீல் பேசுகிறதுக்கு அவனுடைய இதில் பண்ணை வீட்டில் வச்சு இதில் ஐலாண்ட் இருக்கு இல்லையா, ஐலாண்டில் கூப்பிட்டு போய் வச்சு வந்து டீல் பேசியிருக்காங்க. அந்த டீலில் மாட்டினது தான் அனில் அம்பானி. அப்புறம் நம்ம தலைவர் வந்து இங்கே நம்ம பிரைம் மினிஸ்டர் வந்து அங்கே டான்ஸ் ஆடினது எல்லாத்தையுமே வந்து வீடியோ எடுத்து வச்சுருக்காங்க எங்கே இஸ்ரேலில். அப்போ இவர் வந்து இஸ்ரேலுக்கு போகிறது என்ன, அதானிக்கு அங்கே ஹைஃபா போர்ட்டு அதானியோட மெயின்டெனன்ஸில் இருக்குது.
ஓகே. ஸோ அதானிக்காகத்தான் ஊர் நாடு நாடா போயிட்டு இருக்காரு. நம்ம இந்திய மக்களுக்காக இல்லன்ற ஒரு குற்றச்சாட்டு இருக்கு. அது தனி ஒரு பக்கம். ஆனா என்னன்னா, இன்னைக்கு போன வாரம் அங்க போனது கூட, அந்த எப்ஸ்டீன் ஃபைல பயந்துட்டு தான் போனாரு. இதுக்கு முன்னாடி அந்த 18% அமெரிக்காவுக்கு ஒத்துக்கிட்டு, அமெரிக்கா ப்ராடக்ட் அக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட் முதற்கொண்டு எல்லாம் இங்க வர்றதுக்கு 0% சொன்னது வந்து, எப்ஸ்டீன் ஃபைலுக்கு பயந்துட்டு தான் பண்ணாரு. அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. எது எப்படி இருந்தாலும் இந்தியாவுக்கு நல்லதில்ல. இப்போதைக்கு இந்தியாவோட நிலைமை வந்து கவலைக்கிடமா தான் இருக்கு. இப்போதைக்கு. சைனா அவனுடைய கப்பல் வந்து உள்ள அனுப்புறாய்ங்க. என்ன நடக்கும்? சைனா கப்பல் வரும்போது அமெரிக்கா என்ன சொல்றாய்ங்க, எங்க ராணுவ கப்பல் ராணுவத்தோட வந்து நின்னு, நாங்க வந்து மத்த கப்பல்ல உள்ள அனுப்புவோம். நாங்க நீயா நானா பார்த்துருவோம்ன்னு சொல்றாய்ங்க. அப்படி பார்க்கும்போது சைனா கப்பல் போகும்போது அவைங்க அடிக்க மாட்டாங்க. அமெரிக்கா அடிச்சாங்கன்னா, சைனாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இப்ப சண்டை வரும். அப்படின்ட்டு உலகப் போரா வர்றதுக்கான அத்தன வாய்ப்புகளும் அந்த கரெக்ட்டா அந்த எட்ஜ்ல வந்து நிக்குது. இப்ப இப்ப அமெரிக்காவும், சைனாவும் ஷேடோல இருந்து ஃபைட் பண்றாங்க. இப்ப இல்ல அமெரிக்கா டைரக்ட்டா நேரடியா ஃபைட் பண்றான். இல்ல. அமெரிக்கா நேரடியா ஃபைட் பண்றான். சைனா வந்து இவனுக்கு பின்னாடி இருந்து சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கான். அத்தன இந்த பின்னாடி சப்போர்ட்லாம் பத்தாது. இந்த நேரடியா வந்திருக்கணும். அந்த நேரடியா வர்றதுக்கான வாய்ப்பு வந்து அந்த ஹர்மோஸ் ஜலசந்தி இருக்குல்ல, அத வச்சு தான் வரும்னு தோணுது. 1980லயும் இதே பாயிண்ட் தான் பிரச்சனை இல்ல சார்? 79 1780 எல்லா நேரமும் இதே பாயிண்ட் தான். என்னன்னா, அமெரிக்காவுக்கு வந்து இங்க உள்ள அத்தனை எண்ணெய் வளங்கள் உள்ள நாடுகளும் தனக்கு அடிமையா இருக்கணும். அத்தனை எண்ணெயும் டாலர்ல விநியோகம் பண்ணணும். டாலர் வந்து அவன் இஷ்டத்துக்கு வந்து அச்சடிப்பான். அத வந்து ஒரு பெரிய வேல்யூவா குடுப்பான். அப்படிங்கிறது தான். அது வந்து தனக்கு தான் நல்லா இருக்கணும்னு 4 பேர் சாகடிச்சா தப்பில்லன்றது அவனோட பாலிசி. அமெரிக்கா இப்படித்தான் இருப்பாய்ங்க. ஆனா, அது வந்து அவன் கை வந்து கீழ இறங்கிருச்சு இப்போ. என்ன காரணம்? சைனா வந்து பொருளாதார ரீதியாவும், உழைப்பு அது அப்புறம் எல்லாம் மினரல்ஸ்ன்னு எல்லாமே வந்து ரொம்ப டாப்ல இருக்கான் சைனா. சைனாவ அடக்க முடியல. இவன் கையில வந்து ஆயுதங்கள் வச்சு இப்படி ஊர் உலகத்த பூரா உருண்டை இழுத்தே வந்து வாழ்ந்தவன். இப்போ வாழ்ந்து கெட்டுக்கிட்டு இருக்கவன் அமெரிக்கா. இவன் வந்து கஷ்டப்பட்டவன். இப்ப நல்லா இருக்கவன் சைனா. அப்படிங்கிறது தான். இந்தியா 2க்கு இடையில வந்து நம்ம யாருக்கு சப்போர்ட் பண்றது தெரியாம, ஒரு தவறான கடந்த 2014ல இருந்து நம்மளுடைய இந்திய பாலிசி நெறையா நேரங்கள்ல தவறாவே போய்க்கிட்டு இருக்கு. நெறைய நேரங்கள்ல. எல்லா நேரங்களும் 100% இல்ல. முன்னாடி வந்து தவறா சில நேரம் நடக்கும். ரைட்டா சில நேரம் நடக்கும். முன்னாடி நம்ம வந்து பாலஸ்தீனத்த சப்போர்ட் பண்ணோம். ஈரான சப்போர்ட் பண்ணோம். சவுதி, துபாய் எல்லாம் யுஏஇலாம் இருந்துச்சு. அப்புறம் ரஷ்யாவ சப்போர்ட் பண்ணோம். நமக்கு சைனா பிடிக்காது. ரஷ்யாவ சப்போர்ட் பண்ணோம். என்ன இப்போ வந்து என்ன ஆச்சுன்னா, இந்த பிரிக்ஸ்ல வந்து சைனா நம்மளுடைய கைகோர்த்து வர தயாரா இருக்கான். நம்ம தான் வந்து அமெரிக்காவுக்கு பயந்துகிட்டு வெளிய வந்துட்டு இருக்கோம். ஸோ பிரச்சனை வந்து இந்தியாவோட நம்மளுடைய ஃபாரின் பாலிசி, இந்தியாவோட ஆட்சி அதிகாரம் வந்து தவறா இருக்கு ஓரளவு. அத நம்ம வந்து நேரடியா முழுசா குற்றம் சாட்ட முடியாது. ஆனா நம்ம பார்வையில வெளிய படிக்கிறது, கேட்கறதெல்லாம் பார்க்கும்போது, நம்மளுடைய அரசு கரெக்ட் இல்லன்னு சொல்லி சொல்லலாம். இது வந்து எப்படின்னா, அவங்க பிஜேபியா இருக்கட்டும், காங்கிரஸா இருக்கட்டும், யாரா வேணாலும் இருக்கட்டும். அது பிரச்சனை. ஆனா, அதுல நம்ம வந்து பாதிக்கப்பட்டுருக்கோம். அப்படிங்கிறது தான். டைம் எடுத்து ரொம்ப கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணீங்க. எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். தொடர்ந்து பேசுவோம்.